ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பேக்கரி ஸ்டைலில் நெய் லட்டு, அதுவும் பூந்தி போடாமல் கடலை மாவு இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளீஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். அது நம்மளுடைய சேனலுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அதை அந்த தண்ணியெல்லாம் கொட்டிட்டு 2 பங்காக பிரித்து மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1க்கு 2 அரைக்காமல் மையாக அரைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளுடைய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு அடையாளம் என்னென்னா, ஃபஸ்ட்டு போட்ட உடனே நல்லா நுர வர்றது, கொஞ்சம் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் அப்படியே நுர அடங்கும். அதுதான் அடையாளம். அப்படி நம்மளுக்கு நுர அடங்குச்சு அப்படின்னா நம்மளுடைய மாவு எல்லாமே சூப்பராக பொரிஞ்சிருச்சு, வெந்துட்டுன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்து இன்னொரு தட்டில் நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ நான் போட்டு நல்லா பாருங்கள் எப்படி நுர வருதுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த நுர அமுங்கிரும் பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு நுர எல்லாமே சூப்பராக அமுங்கிட்டு, இப்போ இதை அப்படியே எடுத்து இன்னொரு தட்டில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். நம்மளுடைய மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய தட்டு சூப்பராக நிறைஞ்சிருச்சு. நம்ம மாவு எல்லாமே பொரிக்கவும் செஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக பவுடர் நம்மளுக்கு கரைச்சிருச்சு. இது நம்ம பொரிச்சதுனால பச்சை வாடை 1% கூட இருக்காது. இப்போ இதை நம்ம பாகில் போடணும். நான் இன்றைக்கி 1 கப் கடலை எடுத்தேன்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். இந்த சீனியை போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது எப்படி வரணும்னா, சீனி கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கேன். இதே மாதிரி நம்மளுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் போடுங்க. கலர் பொடிக்கு பதிலாக மஞ்சள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு கெடுதலும் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே இது கூட போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போட்டு ஒரு நிமிஷம் 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா நம்மளுக்கு தண்ணி பதம் எல்லாம் போய் நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கிடலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கண்டிப்பாக போடணும். போட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய் கூடயே முந்திரி கிறிஸ்மஸ் வறுத்து போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் அதில் எதுவுமே பண்ணாமல் நெய் மட்டும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஏலக்காய் தூளையும் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் லட்டு மாதிரி பிடிக்க போகிறேன். லட்டு மாதிரிலாம் இல்லை, லட்டாக தான் பிடிக்க போகிறேன். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லா இதுவுமே லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது நம்ம டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நம்ம செஞ்சிடலாம். இது உங்களுக்கு கடலை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆச்சு அப்படின்னா, கடலையை கொஞ்சம் வெந்நீர் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஊறிடும் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ நம்மளுடைய லட்டு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில சுவை நாட்டியமாடும். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.